ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளி வடை செய்யறதுக்கு 2 பெரிய உள்ளி இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீளமாக எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி வந்து நம்ம இதை விட சின்னதாக கூட கட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிட்டே பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகையும் இப்படி சின்னதாக கட் பண்ணிவிட. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கடலை மாவு இருக்குது பார்த்தீங்களா. கடலை மாவு நம்ம தேவைக்கு சேர்த்துடணும் பார்த்துருங்க. ஒரு கையில் வீடியோ எடுக்கனால ஒரு கை வச்சு ஒன்றும் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துருங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க சரியா. பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு பார்த்துருங்க. நல்லா முறுன்னு இருக்கும் அரிசி மாவு நம்ம சேர்த்தா. அரிசி மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு பொடி உப்பு. பார்த்தீங்களா, தேவையான அளவு சேர்த்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு பொடி உப்பு. அதுக்கப்புறம் வத்தல் பொடி தேவையான அளவுக்கு. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா. அதனால் பிள்ளைங்களுக்கு நல்ல உரைப்பாக தான் இருக்கும் பார்த்துருங்க. அதனால் அது மாதிரி விரவும் போது நம்ம வந்து தண்ணி நல்லா ஊற்றணும்னு இந்த தண்ணி வந்து இப்படியே விரசிட்டே இருந்தால் போதும், தண்ணி ஊறன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தொளிக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் பார்த்துருங்க. இனி நல்லா விரவி எடுக்க வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உள்ளி வடைக்கு நல்லா விரைவி வச்சாச்சு பார்த்துருங்க. நல்லா ஊறட்டு. பிள்ளைகள் 4 மணிக்கு வரோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பொறிச்சு கொடுக்கணும். வந்தோடனே என்ன சாப்பிடலான்னு வரோம் பார்த்துருங்க நம்ம வீட்டு பிள்ளைகள். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்தா கூட என் மூவா வந்து டியூஷனு போயிடுவா தின்னுக்கிட்டு வயிறு நிறைஞ்சிட்டுன்னு. அப்போ காப்பியும் நம்ம வடையும் போட்டு கொடுத்தா வயிறு நிறைஞ்சிரும் பார்த்தீங்களா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளி வடைக்கு தேவையான பொருள்.